இன்னைக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமான சில்லாவை செய்ய போறேன். இன்னைக்கு நம்ம கம்பு அப்புறம் பாலக் சில்லாவை செய்ய போறோம். பாலக்கும் கம்பும் ரொம்ப அற்புதமான காம்பினேஷன். சோ இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு சில்லாவை செய்ய போறோம். நிறைய காய்கறிகளை சேர்க்க போறோம். ரொம்ப ஆரோக்கியமானது. சில்லா செய்ய இங்க நான் ஒரு கட்டு பாலக்க எடுத்திருக்கேன். இது பொடியா நறுக்கி கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த கீரையில நான் பொடியா நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தான் எடுத்திருக்கேன். இப்ப பொடியா நறுக்கின கேரட்டை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்க இதை போட வேண்டாம். பிடிச்ச காய்கறிகளை சேர்க்கலாம். இங்க நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன். நீங்க பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சீரகம் அப்புறம் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கிறேன். இப்ப மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இது மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். கடைசியா நான் இதுல கஸ்தூரி மேத்திய சேர்த்துக்கிறேன். இத 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். நல்ல வாசனை வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ரெஷ்ஷான மேத்திய கூட பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடிக்காட்டே வேண்டாம். இப்ப எல்லா காய்கறிகளையும் நம்ம ஒரு தடவை கலக்கிக்கலாம். அடுத்ததா அரை கப்புக்கு கம்பு மாவை சேர்த்துக்கலாம். கம்பு மாவை கூட நான் 1/4 கப்புக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். நீங்க இத வெறும் கம்பு மாவை மட்டும் வச்சு செய்யலாம். ஆனா கம்பு மாவுல குளூட்டன் இல்லாதனால கடலை மாவுல இருக்கிற மாதிரி இதுல ஒண்ணு சேர்க்க பைண்டிங் இருக்காது. இத எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு தடவை கலக்கிக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா இதுல தண்ணீரை சேர்த்துட்டு மாவை பண்ணிக்கலாம். தண்ணீரை சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா கீரையிலையும் தேவையான அளவுக்கு ஈரப்பதம் இருக்கு. அதோட நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்திருக்கிறதுனால காய்கறிகள்லயும் தண்ணி விடும். பாருங்க, இந்த மாவு பார்க்கவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இதோட அமைப்பும் இப்படிதான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. நான் வெறும் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணீரை தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதுல இருந்து சில்லாவை செய்யலாம். இந்த மாவுல நீங்க ஈனோவோ இல்ல பேக்கிங் சோடாவோ யூஸ் பண்ண வேண்டியதில்ல. சேர்க்காமையே நல்லா இருக்கும். சில்லாவை செய்ய நான் இங்க ஒரு நான்ஸ்டிக் பேனை எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா எண்ணெயை விட்டுட்டு ஒரு டிஷ்யூவை வச்சு தொடச்சுக்கிறேன். இப்ப மாவை எடுத்து இந்த பேன்ல பரவலா ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் சின்ன சின்ன சில்லாவை செய்யறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெரிய சில்லாவையும் செய்யலாம். இந்த சில்லாவை நம்ம மிதமான தீயில தான் சமைக்கணும், அதிகமான தீயில இல்ல. இப்ப கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கிற. நீங்க இத வெண்ணெயை பயன்படுத்தி கூட செய்யலாம். இப்ப பாருங்க, இந்த சில்லாவோட மேல் பக்கத்துல நல்லாவே வெந்திருக்கு. இந்த சமயத்துல நான் இத திருப்பி போட்டுக்கிறேன். இந்த சில்லாவை நான் 2-3 தடவை திருப்பி போட்டுட்டு சில்லா 2 பக்கத்துலயும் நல்லா வெந்திருக்கு. இப்ப நான் இத ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறேன். வாங்க, இப்ப சில்லாவை பரிமாற ரெடியா இருக்கு. இன்னைக்கு நம்ம தயார் செஞ்ச ஆரோக்கியமான சில்லாவை நான் தயிர் கூட பரிமாறிக்கிறேன். ஆனா நீங்க இத கெச்சப், சட்னின்னு எது கூட வேணாலும் சாப்பிட்டு கொண்டாடலாம். இந்த வெள்ளையான வெண்ணெய வச்சுக்கிறேன். கீரையும் கம்பும் ஒரு அருமையான காம்பினேஷன். இப்ப இங்க தயாராயிருச்சு ஆரோக்கியமான சுவையான பாலக் அப்புறம் கம்பு சில்லா. ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னோட அப்பாக்கு பாலக் ரொம்ப பிடிக்கும். குளிர்காலம் ஆரம்பிச்ச உடனே அப்பா வெளியே போகும்போதெல்லாம் பாலக்க வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த ரெசிபிய நான் என்னோட அம்மாக்கு அனுப்ப போறேன். இதனால நாளைக்கு அப்பாக்கு இது காலை உணவா சர்ப்ரைஸா இருக்கும். அப்பாக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், அம்மாக்கும் சந்தோஷம்.